இன்றைக்கி வெள்ளைச்சோளம் வச்சு எப்படி தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளைச்சோளம் 1 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை உலக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 4 to 5 hours ஊற வச்சுடுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த திக்னஸ்க்கு வாழைக்காவை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் வீட்டில் அரைச்ச மசாலா மட்டும்தான் சேர்ப்பேன். ஏன்னா அதுலேயே நான் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருப்பேன். ஸோ அந்த மசாலாவில் 1 ஸ்பூன் மசாலா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன சேர்ப்பேன்னா, கருவேப்பிலை சேர்ப்பேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு தயிர் சாதம், வாழைக்காய் ஃப்ரை. தேங்க்யூ.